அப்பா சுவற்றை பிடித்துக்கொண்டு வீட்டின் ஹாலில் நடந்து கொண்டிருந்தார். அவர் வயதானவராகவும் பலவீனமாகவும் இருந்ததால் அவருக்கு பிடிமானம் தேவைப்பட்டது. அப்படி சுவற்றில் கை வைத்து நடக்கும் போது கையின் அச்சு சுவற்றில் பட்டு அதன் நிறம் மங்க தொடங்கியது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மனைவியின் முகத்தில் மாற்றம் தெரிந்தது. அப்பாவின் கால்களும் பலவீனமாக இருந்ததால் ஒரு நாள் கால்களுக்கு எண்ணெய் மசாஜ் செய்துவிட்டு அதே கைகளுடன் சுவற்றை பிடித்துக்கொண்டு தன் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். எண்ணெயுடன் கூடிய கைகளால் சுவற்றை பிடித்து நடந்ததில் சுவர் மிகவும் மோசமாக தெரிந்தது. இதை கண்ட மனைவி மிகவும் கோபமடைந்து அதை வெளிப்படுத்தினாள். உடனே மகன் தந்தையின் அறைக்கு சென்று வழக்கத்திற்கு மாறான தோணியில், அப்பா, உங்களால் சுவற்றை தொடாமல் நடக்க முடியாதா என்று கணவன் கேட்டான். மகன் பேசிய தோணி அவருக்கு மிகவும் வருத்தத்தை உண்டாக்கியது. இத்தனைக்கும் இது அவர் சுயமாக சம்பாதித்து கட்டிய வீடு. 80 வயது முதியவர் குழந்தை போன்ற முகத்துடன் வெட்கி தலை குனிந்தார். அந்த நிமிடமே அவரிடம் அப்படி பேசியிருக்க கூடாது என்று மகன் உணர்ந்தான். ஆனால் அதை அவரிடம் வெளிப்படுத்தவில்லை. பின்னர் அப்பா சுவற்றை பிடிக்காமல் நடந்தார். ஒரு நாள் அப்படி நடக்கும் போது உடல் சமநிலையை இழந்து கீழே விழுந்து படுத்த படுக்கையாகிவிட்டார். ஒரு சில நாட்களில் அவர் இறந்தும் போனார். சுவற்றில் அவருடைய கைகளின் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் மகன் இதயம் ஒரு வித வலியை உணர்ந்தது. நாட்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் மனைவி வீட்டிற்கு வர்ணம் பூசப்பட வேண்டும் என்று வற்புறுத்தினார். வர்ணம் பூசுவதற்கு பெயிண்டர்களும் வந்துவிட்டனர். 5 வயது மகன் தன் தாத்தாவை மிகவும் நேசித்தவன். தாத்தாவின் கைரேகைகளை அழிக்கக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான். பெயிண்டர் ஒரு யோசனை சொன்னார். சார், நான் கைரேகைகளை அழிக்காமல் அதை சுற்றி அழகாக வண்ணம் தீட்டி தனித்துவமாக வடிவமைத்து காட்டுகிறேன். உங்களுக்கு அது மிகவும் பிடிக்கும். மனைவியும் அதற்கு அரை மனதுடன் சம்மதித்தாள். அவர் உறுதியளித்தபடி பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் அப்பாவின் கை முத்திரையை அழிக்காமல் தனித்துவமாக வடிவமைப்புகளை உருவாக்கினார். எப்போதெல்லாம் வர்ணம் தீட்ட வேண்டுமோ அப்போதெல்லாம் கைரேகையை சுற்றி அதே வடிவமைப்பை அழகாக உருவாக்கினார்கள். ஆண்டுகள் ஓடின. அவருடைய மகனுக்கு இப்போது திருமணமாகிவிட்டது. அவருக்கும் 70 வயதாகிவிட்டது. இப்போது தந்தையின் இடத்தில் அந்த கணவர் இருந்தார். பிறர் உதவியின்றி நடப்பது மிகவும் கடினம். அவருக்கு தந்தையை காயப்படுத்தியது நினைவில் வந்தது. அவர் அமைதியாக இருந்தார். ஒரு நாள் அறையை விட்டு வெளியில் வரும் பொழுது அவருடைய உடல் சமநிலையை இழந்து கீழே விழுவது போல உணர்ந்தார். உடனே மகன் பின்னால் இருந்து பிடித்து கொண்டு அன்புடன் சொன்னான், அப்பா, ஏன் நீங்கள் சுவற்றை பிடித்து கொண்டு அதன் ஆதரவில் நடக்கக்கூடாது? கவனமாக நடந்து செல்லுங்கள் அப்பா. மகன் சுவற்றை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அருகில் இருந்த சுவற்றில் இருக்கும் தந்தையின் கைரேகையை பார்த்தார். அவருடைய முகம் முன்னால் வந்தது. அந்த நொடியே அவருடைய மனம் நினைத்தது, நான் அப்பாவிடம் என் மனக்கசப்பை காட்டாமல் நிதானமாக பேசியிருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் உயிருடன் இருந்திருப்பார் என்று உணர்ந்தார். கண்களில் நீர் வழிந்தது. இதை பற்றி எண்ணியபடியே நடந்து சென்றதால் தடுமாறினார். கீழே விழ இருந்தவரை பேத்தி தன் தோள்களால் தாங்கி பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்தாள். பிறகு அவள் தன் பையை திறந்து ஒரு ஓவிய புத்தகத்தை எடுத்து வந்து, தாத்தா, நான் இன்று ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றேன் என்று சொன்னார். ஓ, அப்படியாம், போட்டிக்காக நீ வரைந்ததை காட்டு பார்க்கலாம் என்றார். சுவற்றில் இருந்த அப்பாவின் கைப்பதிவை ஓவியமாக தீட்டியதை காட்டினாள். மேலும் எங்கள் ஆசிரியர் இந்த ஓவியத்தை பற்றி விளக்கம் அளிக்கும்படி சொன்னார். அதற்கு நான், இது ஒரு தனித்துவமான வடிவமைப்பால் சுவற்றில் பதிக்கப்பட்ட என் பெரிய தாத்தாவின் கைரேகை என்று ஆசிரியரிடம் சொன்னேன். ஆசிரியர் என்னை பாராட்டியதோடு சிறு குழந்தைகள் உள்ள வீடுகளில் வண்ணக்குறிகள், கை அடையாளங்கள், கீறல்கள், கால் தடயங்கள் மற்றும் வரைபடங்கள் போன்றவற்றை குழந்தை கிறுக்குவார்கள். இதை கண்ட பெற்றோர்கள் பாராட்டுகிறார்கள். குழந்தைகள் செய்ததை பற்றி பேசி பெருமைப்படுகிறார்கள். அதே போல வயதானவர்களை நேசிப்பது மற்றும் ஆதரவளிப்பது பற்றியும் ஆசிரியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் பேத்தி. மகன் மற்றும் பேத்திக்கு முன்னால் மிகவும் சிறியவனாக உணர்ந்தார். அறைக்குள் வந்து கதவை மெதுவாக மூடிக்கொண்டு இதயம் லேசாகும் வரை அழுதார் அந்த வயதானவர். யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடுகளில் நடக்குது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசணும்னு. நீங்களும் நிதானமாக இருங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இது போல இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஷா. நன்றி, வணக்கம்.